பையனை மட்டும் வெட்டி தானே சார். அப்ப அவன் மாலை வெட்டி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். 2 வெட்ட கட்டியாரன் ஏன்னா பையன் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சு சென்னையில வேலை பார்க்காப்புல. 11ஆம் கிளாஸ்ல வந்து எங்களோட காதல் உண்டு, நட்பு. அந்த பொண்ணு தான் அடிக்கடி என் பையனை டார்ச்சர் பண்ணி கூப்பிடும். இவன் திடீர்னு போவான், ரொம்ப போக மாட்டான். இது அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாம் என் பிள்ளைய கணக்கு பண்ணி நைஸா வர சொல்லி ஏதாவது பேசி முடிப்ப வாங்கன்னு வர சொல்லி என் மகனும் என் ஒய்ஃபு மச்சனும் போயிருந்தாங்க. அவங்க லேசா ஆசிரியர் உள்ள போயிருக்காங்க. என் பையன் வெளியிட்டு போன் வச்சுட்டு இருக்கான். அவன் தம்பி நைஸா கூப்பிட்டு வந்து ஒரு முடுக்கில் கூட்டி போய் இந்த வத்தல்புடைய கண்ணில் எரிஞ்சு வெட்டிட்டான். இது அவங்க அம்மா அப்பா எல்லாம் உடந்த வளர்ந்துகிட்டே இருக்கு. எங்க போனாலும் படிக்கிற இடத்துல இருந்து காலேஜ்ல இருந்து வேலை பார்க்குற இடத்துல இருந்து நாங்க எந்த விதத்துல குறைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இத்தனைக்கும் அந்த சமூகத்தை தாண்டி எங்க கவின் என் தம்பியோட குடும்பம், எங்க குடும்பம் தான் பெரிய லெவல்ல இருக்கு. இதுதான் என்னோட கோரிக்கை. அவங்களோட எல்லாத்துலயும் வசந்துதான் இருக்கும், எதுலையுமே குறைஞ்சு கிடையாது. நாங்க வணக்கம். இது கேள்விக்களம். தமிழ்நாட்டை பதற வைத்த ஒரு ஆணவ கொலை தொடர்பாக நாம் இன்று விவாதிக்க போகிறோம். திருநெல்வேலியில் டிசிஎஸ் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய, ஆண்டுக்கு 18 லட்சம் ரூபாய் ஊதியத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு பட்டதாரி இளைஞன் காதல் விவகாரம், ஜாதி வெவ்வேறு என்பதால் அந்த பெண்ணின் சகோதரனால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கொலையாளியான 23 வயது இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய தாய் தந்தையர் 2 பேரும் காவல்துறையில் எஸ்ஐ, இருவரும் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விபரீதம் எதனால் நேர்கிறது? படிப்பு, பணி, அது தரக்கூடிய அந்தஸ்து, வருமானம், இந்த உயர்வுகள் ஏற்பட்ட பிறகும் கூட இது போன்ற துயரங்கள் ஏன் நேர்கின்றன என்பதை நாம் ஒரு சமூக பொறுப்புணர்வோடு சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. காவல்துறை தன் கடமையை ஆற்றியதா என்பது ஒரு கோணம். இன்னொன்று, அரசாங்கம், அரசியல் கட்சிகள், சமுதாய இயக்கங்கள், சிந்தனையாளர்கள், எப்படி பல்வேறு தரப்பினருடைய பங்களிப்பு இதில் என்னவாக இருக்கிறது? மீண்டும் மீண்டும் ஜாதி உணர்வை, ஜாதி பெருமையை சொல்லி வளர்ப்பதால் ஏற்படக்கூடிய சிக்கலா? குறிப்பாக தென் மாவட்டங்களில், திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் இப்படியான சமூக அவலங்கள் அரங்கேறுவது ஏன் என்பதை நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு அருள்மொழி அவர்கள், வழக்கறிஞர் திரு பாப்பா மோகன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திரு சாமுவேல் ராஜ் அவர்கள், இவர்களோடு மனநல மருத்துவர் திரு சிவபாலன் இளங்கோன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கோணம் இதில் ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. இப்போ இது அதிகமாயிட்டு வருது. அப்படிங்கும்போது பிரச்சனை ரொம்ப தீவிரமாக வேரூன்றுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சமீபத்தில் 2 பெண்களுடைய ஆடியோ மக்களுடைய மனசாட்சியை உலுக்குச்சு. அநேகமாக இந்த கொலை செய்த இந்த குடும்பமும் இவர்களுக்கு நெருங்கியவர்கள் கூட அந்த ஆடியோவை கேட்டு கண் கலங்கியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒன்று அந்த ரிதன்யாங்கிற பெண்ணுடைய, நான் தப்பு பண்ணலப்பா அப்படின்னு திருப்பூர் சம்பவத்தை சொல்கிறீங்க, அவனாசி திருப்பூர், ஆமாம், நான் இவ்வளோ சொல்லி நீங்கள் என்னை நம்பலை அப்படிங்கிற அந்த பொண்ணுடைய ஆடியோ. 2வது ஒரு ஆண், நான் எப்படியெல்லாம் அடித்தேன், அவளை கழுத்தை திருப்பிட்டேன், உடம்பை முறுக்கி வளைச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஆம்பளை சொல்கிறதும், அதை கேட்டு அவருடைய தங்கை ஹஹான்னு சிரிக்கிறதும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆடியோ. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட அந்த பேச்சு, இதை எல்லாரும் கேட்டிருப்பாங்க. இப்போது இவங்க நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, அந்த செத்துப்போன அந்த ரிதன்யாவும் சரி, நான் எப்படியெல்லாம் அந்த பொண்டாட்டியை அடித்தேன் அப்படின்னு பேசின அந்த போலீஸ்காரரும் சரி, எங்கே கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா சொந்த ஜாதியில் ஏற்பாடு பண்ணி ஜாதகம் பார்த்து சீர்வரிசை கொடுத்து கல்யாணம் பண்ணவங்க.
இந்த ஆணவ கொலை, ஜாதி கொலை, இந்த கொலைக்கு வந்து என்ன பேர் வச்சாலும் அது வந்து ரொம்ப ஒரு கொடூரமான மனநிலைக்குரிய கொலை. இந்த பெயர்களால் அந்த கொடூரத்தை நம்ம வந்து முழுசாக சொல்ல முடியுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். இந்த சம்பவத்தில் கொலை செய்த அந்த இளைஞனும் கொலையான அந்த இளைஞனும் முன்ன பின்ன தெரிஞ்சவங்க பேசியிருக்கிறாங்க, பழகியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்போ அந்த மனநிலை வந்து எவ்வளோ ஒரு கொடூரமானதாக இருக்குது. அதை வர்ணிக்கிறதுக்கு இந்த சொற்கள்லாம் நம்ம வைக்கிற பேர்லாம் பத்தாதுங்கிறது தான் என்னோட கருத்து. இவங்க எல்லாரும் சொல்கிற ஒரு காரணம் என்னென்னா, எங்கள் பொண்ணு போய் அங்கே நல்லா இருக்க முடியுமா, எங்கள் வாழ்க்கை சூழ்நிலை வேறு, அவங்க வாழ்க்கை சூழ்நிலை வேறு. இதெல்லாம் வந்து இந்த கொலை செஞ்சவங்க நேராக சொல்ல மாட்டாங்க. அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் போடுறவங்க இருக்காங்க பாருங்கள், அதுக்குள்ளே பல கொலையாளிகளுடைய மனம் இருக்குது. அவங்க கமெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா, அப்பா அம்மா உனக்கு துரோகம் பண்ணுவாங்களா, அப்பா அம்மா பேச்சை மீறி உனக்கு எதுக்கு காதல், அந்த அண்ணன் செஞ்சதை பாராட்டணும், இப்படியெல்லாம் எழுதுகிறாங்க. இத்தனை பேரும் குற்றமனம் கொண்டவர்களாக இருக்காங்கங்கிறது ஒரு சமூகத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. அப்போ அவங்களுடைய 2 காரணம் இப்படிப்பட்ட கொலைகள் நடக்கும்போது, ஒன்று எங்கள் ஜாதி அந்தஸ்து, அதுக்கு அவங்க ரொம்ப கீழே. 2வது அந்த பெண்ணுடைய நன்மை, அந்த பெண் வந்து அங்கே போய் இருக்க முடியாது, அது வந்து அவ்வளோ வசதி இல்லாத இடம், இப்படியெல்லாம் தான் சொல்லுவாங்க. இப்போது இதில் அதெல்லாம் பொருந்துறது மாதிரியே இல்லையே. கொஞ்சம் கூட பொருந்தாது மட்டும் இல்லை, அந்த பையனுடைய உறவினர்கள் பேசுகிறத பார்க்கும்போது அவங்க பொருளாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் நல்ல உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த பையன் தோற்றமும் சரி, படிப்பு, வேலை, நீங்கள் பிடிச்சி கட்டி வைக்க போகிற ஒருத்தருக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத ஒரு பையனாக அவர் இருக்கார். அதையும் தாண்டி இந்த ஜாதி அல்லது ஜாதி பெருமைங்கிறது இப்படி ஒரு 22-23 வயசு பையனை கொலைகாரனாக மாற்றும். அந்த பெற்றோர் வந்து இதை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சமூக மனநிலைக்கு ஒரு தீவிர மருத்துவம் தேவைப்படுது, தீவிர பிரச்சாரம் தேவைப்படுது. அரசியல் கருத்து வேறுபாடுகள், ஒரு மத வெறி எதிர்ப்பு, இது பெருசா பேசப்படுற அளவுக்கு மாநில உரிமைகள் பற்றி பேசுகிறோம், மற்ற விஷயங்கள் பேசுகிறது மாதிரி ஒரு சமத்துவமான சமுதாயம் வேணும், ஜாதி வெறியோட குழந்தைகளை வளர்க்கக்கூடாது, அது சார்ந்த முன்னெடுப்புகள் அரசியல் இயக்கங்கள்லையோ அல்லது ஒரு பெரிய அளவிலான பேசு பொருளாக இல்லை. அது ஒரு தமிழ்நாட்டில் பேசப்பட வேண்டிய ஒன்று பேசப்படாமல் போகிறதுன்ற ஒரு ஆதங்கத்தை பலர் வெளிப்படுத்துகிறாங்க. இதில் ஒரு பாதி உண்மை, அரசியல் இயக்கங்கள் அதை பேசுறதில்ல. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கங்கள் வந்து சமத்துவம், சமத்துவ வளர்ச்சி, எல்லோருக்கும் எல்லாம், இப்படி எல்லாரையும் முன்னேற்றுவது குறித்த திட்டங்களை அதிகமாக பொதுவெளியில் பேச முடியுது. ஆனால் ஜாதி ஒழிப்பு பற்றி பேசக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. திராவிடர் கழகம், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், முற்போக்காளர்கள் அவங்க தொடர்ந்து ஜாதி ஒழிப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும்போதும் அந்த கொலையினுடைய தீவிரத்தன்மை, அந்த குடும்பம் இந்த குடும்பம் அப்படின்னு பேசுகிறத தாண்டி, அதையும் பேசணும், புரிஞ்சுக்கணும், அதையும் தாண்டி ஜாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு கூட போதாது. ஜாதி ஒழிப்புங்கிறத களத்தில் பேசாமல், ஆணாதிக்கம் அப்படிங்கிறத எதிர்த்து பேசாமல் பெண்களையே அதிலிருந்து மீட்க முடியாது. இல்லை, ஒவ்வொரு ஜாதியும் சங்கங்கள் போட்டு ஒரு கட்சியாகவே சில ஜாதி சங்க அமைப்புகள் இருக்குது. அது இல்லாமல் ஜாதி சங்கங்கள் தனியாக இருக்குது. அவர்கள் ஒவ்வொருவரும் நாம் உயர்ந்தவங்க, நம்முடைய ஜாதி உயர்ந்த ஜாதி, நம்ம ஜாதி மேல் ஜாதி அப்படின்னு சொல்லும்போது அந்த பேச்சு மீண்டும் 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 பேசப்படுவது, இப்போ சோஷியல் மீடியாலையும் அதுக்கான வீடியோக்கள், அதுக்கான எழுத்துக்களை பார்க்க முடியுது. அப்படி தொடர்ந்து பேசுறதுன்ற ஒன்று, அந்த இன்னைக்கு இருக்க அந்த கொலை செய்து விட்டு போன இளைஞன், அவங்க பெற்றோர், அந்த பெண்ணோட வாழ்க்கை, இவங்கெல்லாம் கூட இன்னொரு வகையில் கோணத்தில் பார்த்தா அவங்களும் விக்டிம்ஸ் தான். அவர்களை இப்படியான பேச்சுகள் அந்த இடத்துக்கு தள்ளுது அப்படின்றத, இப்போ அந்த இளைஞனுடைய வாழ்க்கை பாலா போகிறது, அவங்க வேலை சிரமமாகிறது, அந்த பெண்ணோட எதிர்காலம் கேள்விக்குறி. கண்டிப்பாக. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலையில் இந்த ஜாதி சங்கங்கள் அப்படிங்கிறதுனுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரும்பாலான ஜாதிகளுக்கு சங்கம் இருந்திருக்கு. இப்போ இருக்க மாதிரி அப்பயும் இருந்திருக்கு. அந்த தலைவர்கள் எல்லாமே வந்து அந்த சமூக மக்களுக்கான கல்வி பிரதிநிதித்துவம், வேலைவாய்ப்பு,
இந்த பதவியில் இவங்க இல்லை, உரிமைகளுக்கு போராடுறவங்களா இப்படிதான் வந்து அவங்கள கைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே தவிர, இப்போ வந்து ஜாதி சங்கங்களுடைய தலைவர்கள்ங்கிறவங்க பெரும்பாலும் காலேஜ் நடத்துகிறாங்க அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவங்களுக்கு அந்த ஜாதி சங்கம் பயன்படுது. அப்போ அந்த ஜாதியில் இருக்க இளைஞர்களுக்கு அவங்க என்ன வழிகாட்டுறாங்க? நீங்கள் எல்லோரும் வாங்க, படித்து முன்னேறுங்க, நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொல்கிறதில்ல. நீ வந்து குரு பூஜை பண்ணு, நீ ஒரு ஆளை கண்டுபிடி, நம்ம ஜாதியில் குரு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஆளை கண்டுபிடி, இப்படியாக அவங்கள வந்து ஒரு ஜாதியை பார்த்து இன்னொரு ஜாதி, ஒரு ஜாதி குரு பூஜை பண்ணா அதை பார்த்து இன்னொரு சமூகம். அதாவது எந்தெந்த பழக்கமெல்லாம் அவங்களுக்கு இல்லையோ அந்த பழக்கத்தெல்லாம் இன்னைக்கு வந்து ஜாதியின் பேரால கொண்டு வராங்க. கொண்டு வர்றது மட்டும் இல்லை, இதுதான் நம்முடைய பழைய பெருமை அப்படிங்கிற ஒரு போதையை ஊட்டுறாங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் படிக்காதவங்கள்ட்ட இருக்குன்னு இல்லை, படித்தவங்க, நல்ல படித்தவங்க, இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போன பல பேர் பாஸ்போர்ட் விசாவோடு போனாங்களோ இல்லையோ ஜாதி வெறியோடு போயிருக்காங்க. அங்கே போய் நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்குறது. நீங்கள் வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்கள் கொஞ்சம் அறிவுள்ளவங்க அல்ல நியாய உணர்ச்சி உள்ளவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து வெளிநாட்டு மற்ற நாடு அவன் ஆஸ்திரியாக்காரனோ உகண்டாக்கார பொண்ணோ பிரச்சனை இல்லை, அவங்கள்ட்ட பேசும்போது நம்ம காம்ப்ளெக்ஸ் வராது. ஆனால் ஒரு இந்தியனாக இருந்தால், அப்புறம் தமிழ்நாட்டு ஆளாக இருந்தால், நீ யார், எந்த ஊர், எந்த தெருவு, அப்படி கேட்டு 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 இந்த ஜாதிய மனநிலையை வந்து அங்கே தக்க வச்சுக்கிறாங்க. அப்போ நீங்கள் படித்த படிப்பு, உங்கள் பேருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பட்டங்கள், நீங்கள் வாழ்கிற இந்த கடல் கடந்த வாழ்க்கை அத்தனையும் அர்த்தமில்லாமல் ஆக்கக்கூடிய பிற்போக்குத்தனத்தை விமானத்தில் தூக்கிட்டு போகிறாங்க. ஜாதி என்பது என்னுடைய அடையாளம், அது என்னுடைய பெருமை, அப்படி பேசக்கூடிய குரல்களை தமிழ்நாட்டு மேடைகளில் பார்க்க முடியுது. சமூக வெளியில் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணி பேசுறது, அதில் ஒரு பெருமிதம் உனக்கு இருக்குது அப்படின்னு பேசுறதும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது சார்ந்து நம்ம பேசலாம். திரு சாமுவேல்ராஜ், உங்கள் கோணம் எது? ரொம்ப நவீனமான ஒரு காலத்தில் நம்ம வந்து வாழ்கிறோம். எல்லா விதமான நவீன தொழில்நுட்பத்தை, ஏஐ போன்ற தொழில்நுட்பத்தை எல்லாத்தையும் பறந்து பறந்து நம்ம அனுபவிக்கிறோம். மனசு துடிக்குது அந்த எல்லா புதுமைகளையும் பெறுவதற்கு. ஆனால் மனதளவில் எந்த புதுமையும் ஏற்றுக்கொள்ளாமல் மனது அப்படியே பிற்போக்கில், நம்முடைய மனது மட்டும் பிற்போக்கில் இருக்குது. அப்படிங்கிறது தான் நடைபெறக்கூடிய துயரங்கள். நம்மளை வந்து ஒவ்வொரு மரணமும் அவ்வளவு மீறாத துயரத்தை நமக்கு ஏற்படுது. ஆனால் அப்படி நூற்றுக்கணக்கான குடும்பங்களை, அந்த பிரேதங்களை நேரடியாக பார்த்தவன், அவர்களோடு உறவாடுகிறவன் என்கிற முறையில் இந்த ஒவ்வொரு மரணமும் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தோடு மட்டுமல்ல, அது வந்து இவ்வளவு நவீன வானம்தான் எல்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வானத்தை தாண்டி விஞ்ஞான அற்புதங்களை படைத்து கொண்டிருக்கிறத வந்து நம்ம பார்க்க, இவ்வளவு ஒரு நவீன காலத்தில் நம்முடைய சாதி குறித்து நம்முடைய மக்கள் மத்தியில் என்னவா புரிதல் இருக்குது? இன்றைக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய முன்னேற்றங்கள் நடந்திருக்கக்கூடிய காலத்தில் சாதி ஒரு காலத்தில் நேரடியாக கிராமத்தில் ஆண்டான் மாதிரியான சாதிகள், அடிமை சாதிகள், பண்ணை சாதிகள், பண்ணை அடிமை சாதிகள், இப்படியெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் இங்கே கொலை செய்யப்பட்டவர் வந்து ஒரு ஐடி ஊழியர், கோல்டு மெடலிஸ்ட். அப்படின்னா வந்து சாதி இன்றைக்கு வந்து கிராமத்தில் காட்சி பொருளாக பார்க்க முடியல, இவர் இந்த வேலை என்று பார்க்க முடியல. அவ்வாறு இருக்கிற சூழலில் கூட இன்றைக்கு எப்படி வந்து இந்த சாதி வினை புரிகிறது? இதுதான் நம்ம ஆழ்ந்த ஒரு கவலைப்பட வேண்டிய ஒரு இடம். 30 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடே பற்றி எரியக்கூடிய கலவரம் தென் தமிழ்நாட்டில் நடந்தது. 100 பேர் 200 பேர் சேர்ந்து போய் இன்னொரு 200 பேரை வெல்றது, பஸ்ஸை பார்த்தா கொளுத்துறது, இப்படி வந்து ஒரு பக்கம் நடந்தது. இன்னொரு புறத்தில் வட தமிழ்நாட்டிலும் நடந்தது. இப்போ இந்த கொலைகள் அப்படின்ற ஒன்று ஒரு பேட்டர்னாக நடக்குதா? வெவ்வேறு ஊர்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. இல்லை, கொலை நடக்கிற களம் வேறு வேறையாக இருக்குது. திருநெல்வேலியாக இருக்குது, தூத்துக்குடியாக இருக்குது, விருதுநகராக இருக்குது, மதுரையாக இருக்குது, சமயத்தில் சிதம்பரமாக இருக்குது, விழுப்புரமாக இருக்குது. இந்த களம் வேறு. இந்த கொலைக்கான காரணங்கள் ஒன்று தான். அது வந்து இன்றைக்கு அதான் சாதி இன்றைக்கி என்னவா புரிந்து கொள்ளப்பட்டு கண் முன்னாடி காட்சி பொருளாக இல்லை. ஆனால் சாதி எப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னா, எல்லா சாதிகளுக்குமான பக்கமான ஆய்வுகள் நடக்குது. பிஹெச்டி இன்றைக்கி இந்திய ஆய்வுகளில் அநேகமாக இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பொருளை குறித்து ஆய்வுன்னு சொன்னால் சாதியை பற்றியான ஆய்வு தான் அதிகமாக நடக்கும்.
ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஆய்வு பண்றாங்களா? அது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. சாதியினுடைய கேரக்டரை பற்றி பல பேர் ஆய்வு பண்ணுறாங்க. அது ரொம்ப உண்மையிலே ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் தான். அது மானுடவியல் ஆய்வு. மானுடவியல் ஆய்வு. ஆனால் சாதியினுடைய பெருமிதங்களை குறித்தான ஆய்வு அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் எல்லா பல்கலைக்கழகத்திலையும் ஒரே நேரத்தில் நடக்குன்னு சொன்னால் தானாக நடக்கலை. அது இந்தியாவில் சமீபத்தில் ஊடுருவி இருக்கிற ஒரு பிற்போக்கான பழமைவாத கருத்தியல், அதன் மீது அரசியல் நடத்துகிற ஏற்பாடுகள் என்கிற முறையில் தான் இந்த ஆய்வுகள் நடக்கும். 1000 பக்கத்துக்கு புத்தகங்கள். அந்த ஒவ்வொரு பக்கத்திலும் அந்த குறிப்பிட்ட சாதியினுடைய பெருமையை பற்றியான விஷயங்கள். அப்போ அதை பார்க்கிற ஒரு இளைஞனால் தன்னோடு பொருளாதார ரீதியாக சமமாக இருக்கக்கூடிய ஒருவனை நீ எந்த வகையும் எனக்கு சமமானம் இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையை ஏற்படுத்துது. அதுதான் இந்த படுகொலைக்கு காரணமாக இருக்குது. ஸோ ஜாதி பெருமைக்கு சான்றுகளை தேடுறது, ஜாதி பெருமையை மீண்டும் மீண்டும் ஏதேனும் ஒரு வடிவத்தில் பேசுறது, சாதி பெருமைகளை கட்டமைக்க உயர்நிலையாக்கல் என்கிற ஒரு விஷயம். இது உயர் சாதியில் மட்டும் நடக்கலை, எல்லா ஒடுக்கப்பட்ட சாதிகள்லையும் கூட. இன்றைக்கு ஒரு காலத்தை 90s 90s தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதுமே ஒரு தலித் எழுச்சி ஏற்பட்ட காலம். அதுக்கு நிறைய அம்பேத்கருடைய நூற்றாண்டை ஒட்டி இடதுசாரில் அதில் இணைஞ்சோம், திராவிட கழகம் அதில் இணைந்தது. எல்லாருமா சேர்ந்து தமிழகத்தில் இந்தியாவில் ஒரு தலித், இன்றைக்கு தலித் எழுச்சி என்ற வார்த்தை இல்லை. காரணம், தலித் சமூகம் முழுக்க முழுக்க உட்சாதிகளாக உடைஞ்சிருக்கக்கூடிய நிலைமை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித்துங்கிற சொல்லாடலை கேள்விக்குறியா. இப்போ தலித் என்ற வார்த்தையே ஒரு மிக கடினமான ஒற்றை அடையாளத்திலிருந்து அது மாறிடுச்சு. மாறி உட்சாதிகளாக தலித் சாதி. அப்படின்னா ஒடுக்கப்பட்ட சாதிகளிலிருந்து எல்லா சாதிகளும் தங்கள் சாதிக்கான அடையாளத்தை தேடி ஓடுகிற ஒரு காலமாக இந்த காலம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது சாதாரணமாக இன்னொருத்தங்க மேலே ஏன் சார் வெறுப்பு வருது? இப்போ தன்னுடைய அடையாளம் அப்படின்னு ஒருத்தர் கருதுகிற ஒன்றை பற்றி கூட அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சயின்டிஃபிக்காக ஒரு ரிசர்ச்சே பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட அது இன்னொரு மனிதர்களை தாழ்வா ஏன் பார்க்க வைக்குது? அவங்க மேலே ஏன் வெறுப்பை காட்டு? நான் உயர்ந்தவன் என்று சொல்கிறதுக்கு ஒரு தாழ்ந்தவன் வேணும் தானே. இதுதான் சாதியினுடைய ஒரு புனிதம் தீட்டு என்கிற சாதியினுடைய ஒரு இயக்கமாக இருக்குது. ஆகவே நான் உயர்ந்தவன் என்று சொன்னால் ஒரு தாழ்ந்த சாதி தேவைப்படுகிறது. அந்த சாதிகளுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட பிரிவினை, பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்குள்ளே நடக்கிற சாதி ஆணவ படுகொலைகள் எவ்வளவு நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இது பிற்படுத்தப்பட்டோருக்கும் தாழ்த்தப்பட்டோருக்குமான பட்டியல் சாதிக்காக மட்டும் நடக்கலை. பிற்படுத்தப்பட்ட சாதிக்குள் நடக்கிற திருமணங்களை ஆணவ படுகொலைகளாக, கொடூரமான படுகொலைகளாக மாறுது. அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்குள்ள கூட சமமான சாதி இல்லை, எந்த சாதியும் எந்த சாதிக்கும் சமமானதல்ல என்கிற அது ரொம்ப தீவிரமாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் கட்டமைக்கப்படுகிறது. அதற்கு கிராமமாக அதற்கு வேறு நீங்கள் அருமையாக துவக்குனீங்க. சாதி அடையாளத்தை பறைசாற்றக்கூடிய பல காட்சி பொருளை நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம். நான் ரொம்ப குறிப்பிட்ட சாதியினுடைய பேரை சொல்ல விரும்பலை. திருமண மண்டபங்களை பிடித்து குறிப்பிட்ட சாதியினுடைய கலாச்சார அடையாளத்தை இளம் தலைமுறைக்கு சொல்லித்தாரன்னு சொல்லி 100 ஆண்டு காலமாக தப்பும் தவறுமாக இந்த குறிப்பிட்ட சாதி எப்படி வாழ்ந்தது என்பதற்கான திருமண மண்டபங்களில் கண்காட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கு தமிழ்நாட்டில். இது சாதியோட என்ன அந்த மாதிரி சாதியோட எந்த கனெக்ஷனும் இல்லாத குழந்தைகள், அவங்க சொந்தமாக படித்து அவங்க அவ்வளோ கடினம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் அதுவும் கல்வித்துறை மிக கடுமையாக ஒன்றிய அரசாங்கத்தால் தாக்கப்படக்கூடிய சூழலில் மிக கடுமையான ஒரு உழைப்பை செலுத்தி மாணவர்கள் படிக்கிறாங்க. படித்து மார்க் எடுத்து வந்தால் எல்லா சாதிகளும் திருமண மண்டபங்களை பிடிச்சி தன்னுடைய சாதியில் அதிக மதிப்பெண் எடுத்தவங்களுக்கான கூட்டத்தை நடத்துகிறாங்க. 10th படிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு சாதியே அது ஊரில் மட்டும் கேள்விப்பட்டிருக்கு. ஆனால் 10th ஒரு அதிக மார்க் எடுத்தது தவறா? ஜாதி சங்கத்தோட முதல் வேலையே 10வது 12வதுல முதலிடம் பெற்றவர்களுக்கு பாராட்டி பரிசு தருவது. இந்த பாராட்டு விழாவில் பங்கெடுப்பவர் மருத்துவர், பொறியாளர், தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், இப்படி அறிவுத்துறையில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம், விஞ்ஞானிகள் எல்லாரும் போய் உட்காந்து நீங்கள் வாங்க, உங்களுக்குலாம் சென்னையில் காத்திருக்கேன், படிச்சுட்டு வாங்க என்று. படிக்கிற காலத்தில் அவங்களுக்கு ஒரு எந்த உதவியும் செய்கிறதுக்கான ஏற்பாடு இல்லை. சரி சார், ஜாதிக்கு எதிரான குரல்கள் ஓங்கி ஒழிச்சது போக இப்போ தமிழ்நாட்டில் ஜாதி எங்கள் அடையாளம். இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா முகம் தெரியாத பலர் அது எங்கள் அடையாளம், அதை பற்றி பேசுனா என்ன தப்பு? அப்படி பேசுகிற அதுக்கு வக்காலத்து வாங்குகிற மனநிலை எங்கே இருந்து வருது? இந்த கட்டமைக்கப்படுறது தான் அப்படி. இப்போ இந்த மனித மனம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்பட்டு வருது. ஏற்றுக்கொள்கிற ஒரு பரந்துபட்ட ஒரு ஜனநாயக தன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் மனித மனம் பண்படுகிற போது இவ்வாறு பண்படக்கூடாது என்கிற முறையில் கட்டமைக்கப்படக்கூடிய கதைகள், ஆய்வுகள் இதெல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு கீழே போய் காணொலிகளாக மற்ற விஷயங்களாக அதான் நான் சொல்கிறேன், கண்காட்சியாகவே நடத்துகிறாங்கன்ற முறையில். அப்போ இன்றைக்கி என்ன தமிழ் சமூகத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் என்ன தேவைப்படுகிறது? ஒரு சாதியை கடந்து வரக்கூடிய ஒரு உள்ள ஆற்றலை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்க வேண்டிய கடமை அரசியல் கட்சிகளுக்கு உண்டு,
சாதியை குறித்து ஒரு அறிவியல் ரீதியான பார்வை. ஏன் இந்தியாவை கடந்து எந்த நாட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லையே. இந்த ஊரில் தொழிலுக்கு ஒரு சாதி இருக்குது, ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு சாதியோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் படித்து கல்வி பெற்று நீண்ட காலம் ஆன 3 தலைமுறை கடந்த பிறகு கூட உங்கள் தாத்தா இந்த வேலை தானே பார்த்தார் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அதெல்லாம் ஒரு மிக மோசமான ஒரு இழிவுபடுத்தக்கூடிய சூழல் எங்கே வருது அப்படின்னு சொன்னால், சாதிக்கும் தொழிலுக்குமான உறவு, சாதிக்கும் பொருளாதாரத்துக்குமான உறவு, கலாச்சாரத்துக்குமான உறவு என்கிற முறை அறிவியல் ரீதியாக நம்முடைய மக்களிடம் எப்படி சாதி பற்றாளர்கள் சாதியின் மீது ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துகிறாங்களோ, அந்த மயக்கத்திலிருந்து தெளிய வைக்கிற ஒரு அறிவு சார்ந்த முன்னெடுப்பை ஏற்படுத்துவது தான் இது போன்ற கொடுமைகளுக்கு தீர்வாக இருக்க முடியும். இல்லாட்டி விளைவுகளை பற்றி மட்டுமே நாம் கவலைப்பட்டு கொண்டிருப்போம். விளைவுகளினுடைய காரணங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய ஜாதி பெருமையை மீண்டும் மீண்டும் பேசுகிற நேரத்தில், ஜாதி அடையாளம்னு மீண்டும் மீண்டும் சொல்கிற நேரத்தில் அது ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருந்தால் அதோட பை ப்ராடக்டாக இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு கோணத்தை சொல்கிறீங்க. நீங்கள் முதல்ல தொடக்கும் போது சொன்னீங்க நிறைய இது மாதிரியான மரணங்கள், கொலைகள் இதை பார்த்தோம், பல துயரங்கள் நடக்குதுன்றீங்க. இது ஒன்றை பார்த்துட்டு இன்னொன்று வேகம் பெறுதா, ஒன்றில் ஒரு குடும்பம் நிர்கதி ஆகிடுதே அப்படின்னு பார்த்துட்டு அதிலிருந்து இது செய்யக்கூடாதுன்ற எண்ணம் வர்றது இல்லையா? அந்த நிர்கதியான குடும்பங்களை பற்றி யாரும் வெளியே தெரியறதில்லை. நான் அப்படி நொறுங்கி போன பல குடும்பங்களை பார்த்துருக்குறேன். இப்போது ஒசூரில் ஒரு சாதி ஆணவ படுகொலை. அங்கே நந்தீஷ் சுவாதி அப்படிங்கிற 2 பேர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் சுவாதி, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் நந்தீஷ். 2 பேருமே பட்டதாரிகள். 2 பேரும் இதே போல தான் காதலித்து திருமணம் பண்ணுறாங்க. 2 பேருமே கொலை பண்ணிடுறாங்க. அதில் கொலை பண்ணி கர்நாடகத்து மாண்டியாவில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றுல கல்லை கட்டி போட்டு வந்துடுறாங்க. இதில் நான் காவல் நிலையத்தில் போய் அந்த கொலை செய்த அந்த கொலையாளிகள் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அதாவது ரொம்ப பரிதாபமான நிலைமையில் ஒரு நல்ல உடை கூட இல்லாமல், ஒரு நல்ல காலணி கூட இல்லாமல் இருக்கிற ஒரு தோட்டத்தை பார்த்தேன். அப்போ இவங்க ஒரு 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 அசல் உழைக்கும் வர்க்கம் தான் அந்த கொலையாளிகள் குடும்பம். இங்கே போராடி கொண்டிருக்கிற, எதற்காகலாம் இடதுசாரி இயக்கம் போராடி கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு அசல் பாட்டாளிகள் அவங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவங்க சாதியத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு தன்மை இருக்குது. இப்போ நான் அந்த குடும்பத்தை பார்க்குறேன். ஏறக்குறைய அந்த கொலையாளிகளுடைய குடும்பம் ஏறக்குறைய அது வாழவே முடியாத ஒரு நிலைமையில் இன்றைக்கி இருக்குது. யாரும் அவங்களுக்கு உதவி செய்கிறதில்லை. ஆனால் இது மாதிரியான சிதிலமடைஞ்சு போன குடும்பங்களை யாரும் பொது வெளியில் பேசுகிறதில்லை. அதனால் அது தெரியலை. இந்த நீங்கள் சொன்னீங்க சமூக வலைதளத்தில் இந்த கொலை நடந்த உடனே ஆயிரக்கணக்கான பதிவுகள், அதாவது இந்த கொலையை எதிர்த்து 10 பதிவுகள் சொன்னால், கொலையை ஆதரித்து அருவாள் படத்தோடு, ஈட்டி படத்தோடு, ஆயுதங்கள் படத்தோடு எங்கள் சாதி பொண்ணை விரும்பினா இதுதான் நடக்கும். இது பொது வெளி சார். ஃபேஸ்புக்கில் போடுறது ஒரு பொது வெளியில். ஆனால் க்ளோஸ்டு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க, ஒரு ஊரை சேர்ந்தவங்க, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதில் இதில் பொதுவில் சொல்ல முடியாத பலவற்றை இன்னும் வேகமாக அதில் எழுதுகிற பண்பும் இருக்குது. அது மாதிரி கொலைகளை ஆதரித்து, இந்த மனநிலையை ஆதரித்து நிறையா வருதே தவிர, இந்த குடும்பங்கள் படக்கூடிய அவங்களுடைய சிதறமடைஞ்சு போனதை பற்றி யாருமே அதை பற்றி கவலைப்படுறதில்லை. இப்போது இவங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியலையே. இளவரசனுடைய துணைவியார் திவ்யா, யாருக்கும் அவங்க எப்படி இருக்காங்க என்னன்னு யாருமே அதை பற்றி கவலைப்படலை. இது மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன். இது அம்பேத்கர் சொல்லுவார், சாதி என்பது ஒன்றை பார்த்து ஒன்று ஒழுகுது என்ற பார்த்து பண்ணுற முறையில். அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான விஷயம் என்ன, தருமபுரி மாடல். தருமபுரி மாதிரி வீட்டை ஊரை கொளுத்திடுவான் அப்படின்னு சொல்கிறது. தருமபுரியில் ஒரு 3 கிராமம், கொட்டாம்பட்டி, நாய்க்கனூர், அண்ணாநகர் 3 கிராமங்கள் கொளுத்தப்பட்ட போது அதையே ஒரு முன்னுதாரணமாக இன்றைக்கு வரைக்கும் அது தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு உரிமைக்காக போராடினா தருமபுரி மாடல், தருமபுரி போல் ஊரை கொளுத்தணுமா என்று கேட்குறது. உடுமலை சங்கர், தமிழ்நாடு நடைபெற்ற ஆணவ படுகொலையில் ரொம்ப எல்லோரும் பேசிய ஒரு ஆணவ படுகொலையாக இருந்தது. அப்போ சங்கருக்கு நேர்ந்தது உனக்கு வேணுமா என்று கேட்பது. அப்படின்னு சொன்னால் ஒன்றை பார்த்து ஒன்று ஊக்கம் பெறுவது. மிஞ்சி போனால் ஜெயிலுக்கு தானே போகிறோம், ஆனால் என் குடும்பத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றுறேன், என் குடும்பம் சார்ந்த ஜாதியை காப்பாற்றுறேன் என்கிற இடம் தான் இந்த கொலைகளுக்கு ஒரு அடிப்படையான. சோஷியல் மீடியாவில் இன்னொன்றும் நடக்குது. இப்போ பிரபலமான குடும்பங்களில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மணமகன் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறத ஏற்றுக்கொண்டு நடக்கிற காட்சிகளை பார்க்குறோம். இங்கே அப்பப்போ செய்திகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வியட்நாமை சேர்ந்த காதலியை ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் கரம் பிடித்தார், சைனா பொண்ணை கரம் பிடித்தார், தைவானில் போய் வேலை பார்த்தப்போ காதல் மலர்ந்தது, ஊர்க்காரங்க சொந்தக்காரங்களாம் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க.
தமிழ் பாரம்பரிய முறைப்படி நடந்தது, அதெல்லாம் கூட பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய வருது. அது வியட்நாமில் பண்ணலாம், கம்போடியாவில் பண்ணலாம், உள்ளூர் சேரியில் பண்ணுறது தானே பிரச்சனையாக இருக்குது. அதுதானே அவருடைய தன்மானத்தோட விளையாடுகிற ஒரு இடமா இருக்குது. வெளிநாட்டு பொண்ணை ஏற்றுக்கொள்கிற மனநிலை இருக்குது. அதில் ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லையே. அவங்களுக்கு வந்து உள்ளூரில் தன்னோட ஒப்பிட முடியாத ஒரு சமூகம். இந்த பிறக்கிற என்ன கவலை வருது உங்களுக்கு, பிறக்கிற குழந்தை என்ன சாதி, அந்த 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 கருவில் உருவாகாத குழந்தையை பற்றி இவ்வளோ கவலைப்படுறாங்க. பிறக்கிற குழந்தைக்கு என்ன சாதியில் சேர்க்கறது, அவனுடைய எதிர்காலம் என்னாகும், இந்த மாதிரியான ஒரு பயம். அப்படின்னா வந்து சாதி வந்து இங்கே பல பேர் பாதுகாப்பாக உணரக்கூடிய ஒரு சூழல்லாம் இங்கே இருக்குது. அப்போ சாதியை கடந்து நட்பு வட்டம், இது மாதிரியான ஒரு அரசியல் ரீதியான செயல்பாடுகள், கலாச்சார ரீதியான நட்பு வட்டம் என்கிற சாதிக்கு எதிரான ஒரு திரட்டுதல் இங்கே வந்து அவசியப்படுது. அது இல்லாத வாழ்க்கை, சாதி பார்க்காத ஒரு நட்பு, சாதி பார்க்காத ஒரு உறவு முறை அப்படின்ற ஒன்றை வளர்த்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஐயா, உங்கள் கோணம் என்ன இதில்? இது ஒரு டிரான்சிஷன் பீரியட். இது வந்து ஆர்டிகிள் 17 வந்து தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆர்டிகிள் 15 வந்து மதம், ஜாதி, பால் ஆகியவற்றின் பால் வேறுபாடு கூடாது. 14 வந்து சமத்துவம். இந்த 3 வந்தாச்சு. அரசியல் சாசனத்துடைய 3வது அத்தியாயம் வந்தாச்சு. இது நடைமுறைப்படுத்தணும். தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு போட்டனால ஒழிஞ்சு போடிச்சாது இருக்குது. அப்போ ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றை ஒழிப்பதற்கு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ஒன்று வேணும். அதுவே 1989ஆம் ஆண்டு தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்துச்சு. அது உருவாகிறதுக்கே இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறமேலு குற்றம் அல்ல, அது வன்கொடுமைன்னு சொன்னோம். அட்ராசிட்டிங்கிற வார்த்தையை வச்சோம் நம்ம. ஏன்னா முதல்ல சட்டத்தின் மூலம் தான் அதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். அம்பேத்கர் சொன்னபடிய அப்படியே பெரிய ஆய்வேனும் பெரியார் சொன்ன ரெண்டுமே என்னென்னா மனோநிலை தான். இட்ஸ் அ மென்டல் டிசீஸ் தான். எப்பயுமே இந்த மனோநிலையை மாற்றத்துக்கு அவருக்கு நம்ம இவர் சொன்ன மாதிரி ஒரு கல்டிவேஷன் ஆஃப் மைண்டு தான் தேவை. அதற்கு வெறும் இன்றைக்கி இருக்கிற படிப்புகள் படித்தெல்லாம் பத்தாது. ஒரு நபர் கமிஷன் போட்டு சந்திரு தலைமையில் நாங்குநேரிக்கு அப்புறமேலு 256 பக்கம் கொண்டு அற்புதமான தரம் கொடுத்தாங்க. இந்த கையில் கவுறு கட்டக்கூடாது, சாதி பேரில் வந்து இது கூடாதுனாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் கல்லருடைய விடுதின்னு போடுவாங்க, அதை மாற்றி சமூக விடுதின்னு தமிழ்நாடு அரசாங்கம் போடுச்சு. போட்டால் மறுநாள் தேனியில் பார்த்தோம்னா ஒரு கும்பல் வந்து அடித்து உடைக்குது. எங்கள் சாதி பேர் நாங்கள் கொடுத்த நல்லா உடைக்கிறோம். ஸோ இங்கே எங்கே வருது? கல்லர் பள்ளி, கல்லர் சீரமைப்பு பள்ளி அப்படிங்கிற நவீன காலத்தில் கல்லர் ரெக்ளமேஷன். ஆமாம், அவங்கள சீர்திருத்த பள்ளின்னு இருக்கலாமா? அதை சமூக நீதி பள்ளின்னு தான் போடுறாங்க. அது எப்படி தப்பாக போயிடும்னா அந்த அளவுக்கு சாதியம் வேரூன்றி கிடைக்கிறது பூராமே. இப்போ பரத் சக்கரவர்த்தி நீதிபதி அற்புதமான தீர்ப்பு கொடுத்தார் வேணுகோபால் கேஸில். கோயில்களில் போகிற சாதி ஒரு தனிப்பட்ட சாதி கிடையாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டார். ஆனந்தம் கணேஷ் உத்தரவு போட்டார். அதே மாதிரி வந்து ஜஸ்டிஸ் வேல்முருகன் வந்து இப்போ புதுக்கோட்டையில் வந்து வடகாட்டில் வந்தபோது அவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது பூராமே. சட்டத்தில் வந்து இவ்வளோ அருமையான சட்டத்தில் வந்து நான் வச்சுருக்கேன். நம்ம இது போகிற வன்கொடுமை நடக்கக்கூடிய பகுதிகளை பூரா முன்கூட்டியே ஆய்ந்து அட்ராசிட்டி ப்ரோன் ஜோன் தெரிஞ்சுன்னா மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காலத்து கண்காணிப்பாளரும் அங்கே நேரடியாக போய் பண்ணி சொல்கிறாங்க. அது வந்து ஒரு குறிப்பான இடங்கள்ல ஒரு கிளாஷ் 2 சமூகங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் வந்து அதை முன்கூட்டி பண்ணலாம். இது மாதிரி 2 குடும்பங்கள் தெரிஞ்ச பழகிய 2 பேர் பள்ளியில் இப்போ ஒன்றா படித்தவங்க பல ஆண்டு காலம் இந்த பையனுடைய தாயாரிடம் இவங்க தரப்பில் பேசியிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு அந்த இறந்து போன இளைஞர் வந்து போயிருக்கிறார். இல்லை, அது இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவீங்க? இப்போ ஃபேக்ட் ஃபைண்டிங் நம்ம தோடல் போயிருக்காங்க. அங்கே போய் எனக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க போகிறாமே. எனக்கு ஃபோட்டோ கூட அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. கம்ப்ளீட்டாக எஃப்ஐஆர்லாம் வாங்கி பார்த்தேன். அதாவது தமிழ்நாட்டில் வந்து 2017 2025 வரைக்கும் 65 ஆணவ படுகொலை நடந்திருக்கு போகிறாமே. ஆட்சிகள் மாறியிருக்கலாமே தவிர அடிப்படை கட்டமைப்பு மாறவில்லைங்கிறத பார்க்கணும் எப்பயுமே. இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஒரு சமூக குலத்தில் வந்து என்ன பார்க்குறோம், பொருளாதார சமூக கலாச்சார பண்பாட்டு கல்வி இவைகளை பூரா மாற்றம் வேணும். ஒரு மனிதன் ஒரு ஓட்டுங்கிறத நீங்கள் வந்து இருக்கிற மாற்றி ஒரு மனிதன் ஒரு மதிப்பு உருவாக்குங்கிறது தான் அரசியல் நிர்ணய சபையில் வந்து அம்பேத்கர் சொல்லுது. அதில் இந்த சாதி ஒழிப்பில் முதல் கட்டம் என்பதே இது அகமண முறை ஒழிப்புன்னு சொல்கிறாரு. அதான் சொந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணக்கூடாது, அகமண முறை ஒழிப்பு. இப்போ சொன்னது பூரா எங்கே இருக்குது போகிறாமே, இந்த அகமண முறைப்பு கூட தான் வருது. இதை விட்டு புறசாதிகளை போனோம்னாவே அதுலேயும் தலித் அல்லாதவர்களும் இதை பற்றி பல இதை வந்துருக்குது. இப்போ இது எந்த இடத்துல தீர்க்கிறது? சட்டத்தால் தீர்க்கணும்னா இப்போ நான் வந்து நடத்தின கோகுல்ராஜ் வழக்காகட்டும், மேட்டுப்பாளத்தில் வர்ஷிப்ரியா கேஸில் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. சாதாரண அங்கே இது ஒரு தீர்ப்பில் மட்டும் வந்துடாது. அதற்கு அப்பாற்பட்டு
சமூகத்தில் வந்து இந்த விழிப்புணர்ச்சி கொண்டு வர வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா, ஒன்று அரசாங்கம், அரசு எந்திரம் என்பது இந்த சட்டத்தை வந்து சரியான முறையில் கடைபிடிக்க வேணும். அரசியல் சாசனத்தின் பேர் உறுதியெடுத்ததுக்கு அப்புறம் வழக்கறிஞராகட்டும் அல்லது காவல்துறையாகட்டும் நீதிபதியாகட்டும் சாதி மதம் இருக்கக்கூடாது. ஆனால் சாதி என்பது காவல்துறையிலும் இருக்கிறது, அதே மாதிரி மக்களிடத்திலும் இருக்கிறது, நீதித்துறையும் இருக்கிறது என்பது உண்மை. சரி எல்லாத்தையும் கிடையாது. அப்ப நான் என்ன இந்த சொல்றேன்னா, மாதிரி சம்பவங்களை நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, விக்டிம்ஸையும் பார்த்துருப்பீங்க, கொலை செய்தவங்கள குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்டவங்களையும் பார்த்துருப்பீங்க. அவங்க இந்த சம்பவங்களுக்கு பிறகு என்னவா ஃபீல் பண்றாங்க? அவங்க அதை வந்து செய்கிற போது அந்த சாதிங்கிற அந்த அழுக்கு அவங்கள சுற்றி இருக்கிற போது அது தாங்க பண்ண சரியானது கூட நினைக்கிறான் பல பேர். நாங்கள் கேட்குறது தான், கோகுல்ராஜ் வழக்கில் வந்து தண்டனை கொடுத்த குற்றவாளியும் தீர்ப்பளிச்சிட்டாங்க. 3 நாள் கழித்து தான் தண்டனை கொடுக்கணும். அப்போ நம்ம அதுக்காக வந்து உட்கார போது அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படலை. அப்போ தூக்கு தண்டனை கொடுக்குறது தான் எப்பயுமே. ஏற்கனவே பகவந்த் சிங் கேஸில் வந்து இந்த மாதிரி ஆணவ படுகொலைக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி பகவந்த் சிங் கேஸில் தீர்ப்பு இருக்கு போகிறாமே. அப்போ வந்து அந்த பெண் அம்மா சித்ரா சொன்னாங்க, என் மகன் யாருன்னே தெரியாது, 5 மணி நேரம் கடத்திட்டு போய் அடித்து கொடுமைப்படுத்தி கழுத்தை வெட்டினது மட்டுமல்ல நாக்கை வெட்டியிருக்கிறான், தூக்கு தண்டனை கொடுக்குன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து நான் ஒரு சிறப்பு வழக்கு கொடுக்குற போது அந்த சமயத்தில் எனக்கு இருந்த என்ன வேணுன்னா, நான் வந்து ஒரு ஸ்பெஷல் பிபிங்கிற முறையில் வந்து மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் தான் போராட வேணும். ஆனால் எனக்கு இருக்கிற பாயிண்ட் என்னன்னா, தூக்கு தண்டனையால் இதெல்லாம் தீர்க்க போகிறது கிடையாது. அப்போ எனக்கு அம்பேத்கருடைய வார்த்தையை சொல்லி தான் சொன்னேன், நம்மை சுற்றிலும் இருக்கிற வேலிகளை உடைக்கலாம் அல்லது அங்கே இருக்கிற சுவர்களை உடைக்கலாம், நம்மை சுற்றிலும் கட்டப்பட்டிருக்கிற கற்பிதம் அந்த மென்டல் மைண்ட் இருப்பாருங்க, அதை உடைப்பது தான் முக்கியம். அதை உடைக்கணும்னு சொன்னால் இவன் தூக்கு தண்டனை இல்லை, சாகிற வரை இறுதி மூச்சு இருக்கிற வரை அவனுக்கு எந்த சலுகை கொடுக்காம இந்த சமூகம் சமத்துவமாக அதை பார்க்கணும்னு சொல்கிறோம். அப்போ சமூகம் சமத்துவமாகுவது என்பது தான் முக்கியம். அதற்கான அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் நம்ம. அப்போ அவங்களுக்கு ரெகுலேட்டே இல்லையா? அந்த இல்லை இல்லை இல்லை, அது பெருமையாக பேசுகிறாங்க. இப்போ வந்து ஒரு நாள் வெளியே வந்தார், ஒரு நாள் யுவராஜ் 2 நீதிமன்றங்களில் தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னால் ஒரு நாள் வர்றதை நாம் வந்து மனித உரிமைக்காக போராடுறோம், அவருக்கு வரதுக்கெல்லாம் வந்து உரிமை இருக்கு, கைதி பரோல்ல வர்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனாலும் கூட இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தலையே. இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறையும் நீதிமன்றத்திலையும் பாதிக்கப்பட்டவருக்கு அறிவிப்பு கொடுக்காம அவங்களை விடுவிக்கலான்னு சொல்லுது. காவல்துறையையும் கண்டுக்கல, சிறைத்துறையும் கண்டிக்கல, நீதிமன்றத்திலையும் இந்த சட்டப்பிரிவை காமிக்காமையே வெளியே வர்றாரு. ஒரு நாள் வர்ற அந்த நிகழ்வு யார் இருக்காரா, தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய ரவுடிகள்லாம் பலந்து கேட்குறாங்க. அடுத்த நாள் எனக்கு லெட்டர் வருது, உங்கள் மேலே நான் கேஸ் போட போகிறேன், நீ குற்றவாளி, என்னை பற்றி அவதூறு பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்போ சிறைக்குள்ளே இருந்துக்கிட்டு 7 ஆண்டுகள் இருந்த பின்னாலேயும் அவருக்கு பின்னால் இருக்குன்னா சுமார் சோஷியல் மீடியாவில் வந்து இது இப்போ லெட்டர் போடுறான். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த சாதிக்காரர்கள் போனால் பணம் கொடுக்குறாங்க வீட்டில், அவங்க வீட்டுக்குள்ளே போகுது. இதை ஏன் தடுக்கலை? கோயம்புத்தூரில் கும்மி அடித்து பாட்டு பாடுறாங்க, கும்மி அடித்து அது முருகன் பேரில் பாட்டு பாடிட்டு கடைசியாக சத்தியம் வாங்குறாங்க. இதையெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறா? ஆகவே இந்த நிலைக்கு வந்து ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களே இந்த வழக்கில் வந்து திட்டமிட்டு தூண்டி விட்டு பண்ணிருக்காங்க போகிறாமே. ஆகவே இந்த வழக்கு என்ன செய்யணும்னா, முதலில் நல்ல சிறப்பான ஒரு அந்த இதை வந்து செய்யணும்னு சொன்னால் மாவட்ட காவல்துறையினுடைய தலைமை கண்காணிப்பாக இருக்காருங்க, அவருமே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எப்பயுமே இதில் சட்டத்தில் வருது போகிறாமே. அக்கௌண்டபிலிட்டி யாருக்கு உண்டு? மாவட்ட நிர்வாகத்துக்கு உண்டு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் அங்கே இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு உண்டு. ஏன்னா அவங்க நிறைய இது வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இதில் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? ஒரு மர்டர் நடந்துருச்சு, மர்டர் இது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற விஷயம், ஒரு போலீஸில் எல்லா தொடர்பு இருக்கு போகிறாமே. இப்போ எடுத்து பார்த்தேன், 6 ஆண்டு காலமாக தொடர்பு இருக்கு போகிறாமே, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் போகிறாமே. அப்போ முன்கூட்டியே தெரிஞ்ச பின்னால் சுப்ரீம் கோர்ட்டில் சக்தி வாகினி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு 2012 சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், குஷ்ப வழக்கில் வந்து அப்பயே தீர்ப்பளித்தாங்க, கல்யாணம் பண்ணிட்டு வாழணும் அவசியம் கிடையாது, வயது வந்த ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து வாழ்வது என்பதையே சமூகம் அங்கீகரிக்குது, சட்ட பாதுகாப்பு கொடுக்க சொல்கிறாங்க. கல்யாணம் செய்யாமல் வாழ்ந்தாலுமே சட்ட பாதுகாப்பு தரும். ஆமாம், கொடுக்க சொல்லி தீர்ப்பே இருக்கு பூராமே. குஷ்பு கேஸ்ல லிவிங் டுகெதர் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி 2 பேர் இருக்கும்போது அதை தடுக்கிறதுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணுறாரு உங்கள் அப்பாவும் தம்பிகளும். அதை தெரிஞ்சிருக்காதா வந்து காவல்துறைக்கு? அப்போ தெரிஞ்சிருக்கு முன்னாலேயே தடுக்குன்னு சொல்ல தடுப்பு, அதாவது பிரிமிட்டிவ் ஆக்ட் வச்சாங்க. இது பேரே, இந்த சட்டத்துக்கு பெரிய பிரிமிட்டிவ் ஆக்ட். அப்போ இது போன்ற அகமண முறையை வந்து எந்த இடத்துல மீறி காதலர்களாக வருகிற போது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டிய சட்டம் தர்றதுக்கு அல்ல. அப்புறம் நான் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பேசுகிறப்போ அதான் பிரச்சனையே இங்கே வந்து. போலீஸ் நினைச்சா இதெல்லாம் தடுத்துற முடியும்னு நம்புறீங்களா? போலீஸ் மட்டுமல்ல, போலீஸும் அதோடு ஒரு அம்சம் தான் அது. சொன்னாங்களே, என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சமூக நீதிக்காக போராடிய ஒரு பெரிய மாநிலம், உலகமே போற்றக்கூடிய மாபெரும் மனிதர் பெரியாரோ அம்பேத்கர் கூடிய ஒரு மாநிலம். இந்த இடத்துல
இவ்வளவு ஆணவ கொலை நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இடதுசாரி இயக்கங்கள் அல்லது திராவிட இயக்கங்கள் அல்லது தமிழ் தேசியம் பேசும் இயக்கங்கள் தமிழ் சாதியில் வந்து சமூகமே இல்லையான்னு சொல்லக்கூடிய சமூகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உருவாக்கப்பட்டு மட்டுமல்ல, ஒன்றிய ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுடைய அந்த சாதியை மீண்டும் கெட்டிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது போகிறான். அவன் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ பண்ணுறான், எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குமோ அங்கே தூண்டி வர்றான் போகிறான். அதுதான் வந்திருக்குது. அப்போ அந்த இருக்கிற போது இந்த இயக்கங்கள் வந்து மக்களிடத்தில் இருக்கக்கூடிய விழிப்புல தான் இருக்குது. அது நீங்கள் சொன்னது இப்போ ஆர்வம் சொன்னீங்க பார்த்தீங்களா, மற்றதெல்லாம் பேசுகிறோம், நம்ம நீட்டுக்கு எதிராக பேசுகிறோம், கல்விக்கு எதிராக பேசுகிறோம். ஆனால் இந்த ஒழிப்பில் வந்து இன்னும் உள்ளார்ந்த முறையில் வந்து செயல்பட்டு வேண்டும் என்பது கருத்து. மனநல மருத்துவர் டாக்டர் சிவபாலன் அவருடைய கோணத்தை கேட்கலாம். டாக்டர் சிவபாலன், இது வந்து இளைய தலைமுறை எப்படி சிந்திக்குது அல்லது போன தலைமுறை எப்படி சிந்திக்குது அப்படின்ற தலைமுறை மாற்றத்தினால வரக்கூடிய பிரச்சனை நினைக்கிறீங்களா, இல்லை கொலையாளியே வந்து அந்த பெண்ணோட சகோதரன் இளைய வயது, அப்போ இந்த இளம் தலைமுறையிடமும் ஜாதி உணர்ச்சி அப்படியே இருக்கு, சொன்னா உடனே அது பிக்கப் ஆகிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த மாதிரியான சம்பவங்களை மனநல கண்ணோட்டத்தில் நீங்க சமூகவியல் கண்ணோட்டத்தில் எப்படி பார்ப்பீங்க டாக்டர்? சார், முதல்ல வந்து ஒரு ஜாதி அப்படின்றது ஒரு தனி மனிதரோட நோய் கிடையாது. அது வந்து ஒரு சமூக நோய். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த ஜாதியை வந்து பாதுகாக்கிறது ஜாதி சங்கங்களோ இல்லை அரசியல் கட்சிகளோ கிடையாது. இந்த ஜாதியை பாதுகாக்கிறது எது அப்படின்னா, இந்த சமூகத்தோட அடிப்படை யூனிட் என்னது? ஃபேமிலி தான் இல்லையா? அப்போ ஒரு குடும்பம் தான் இந்த ஜாதியை பாதுகாத்துட்ருக்கு. இந்த ஜாதி வந்து தலைமுறையாக ஒரு நவீன இளைஞர்கள் மனசுலையும் அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஜாதியை பாதுகாக்கிற பொறுப்புன்றது இந்த சமூகத்தில் குடும்பத்துக்கு தான் முதல்ல இருக்குது. அந்த குடும்பம் தான் இதை பாதுகாத்து வருது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியாரோட ஜாதி ஒழிப்பு பிரச்சாரங்கள் எல்லாமே பெரும்பாலும் இது மாதிரியான திருமண விழாக்களில் குடும்ப நிகழ்வுகளில் தான் அதிகமாக பேசியிருக்கேன். அப்போ வந்து இந்த குடும்பம், இந்த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் சொசைட்டி எந்த அளவுக்கு இந்த ஜாதியை பாதுகாக்குதோ அந்த காலம் வரைக்கும் இந்த ஜாதி தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது என்னென்னா, ஒரு ஜாதி ஒரு தனிநபர்கிட்ட இருக்கிறதுன்றது அது ஒரே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் வெளிப்படுறது இல்லை. அது ஒரு டைமென்ஷனலாக தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, சில நபர்கள் வந்து நான் ஜாதியை கடந்தவன், எந்த வகையிலையும் ஒரு ஜாதிய அடையாளத்தை எனக்கு திணிச்சிக்காமல் நான் இருப்பேன் அப்படின்னு சில நபர்கள் இருக்கலாம். இன்னொருத்தர் ஜாதியை ஒரு அடையாளமாக பார்க்கலாம், இது என்னோட அடையாளம் அவ்வளோதான், அதை தாண்டி எனக்கு எதுவும் இல்லை இந்த ஜாதி மேலே, அப்படி சில நபர்கள் இருக்கலாம். இன்னும் சில நபர்களுக்கு ஜாதி மேலே ஒரு அபிமானம் இருக்கலாம், அதாவது ஜாதி பெருமை இருக்கலாம், இந்த ஜாதியில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு தனிப்பட்ட பெருமைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமென்ஷனில் இருக்கலாம். இன்னும் அதீதமாக சில பேருக்கு வந்து ஜாதி வெறி இருக்கலாம். இந்த ஜாதி வெறி இருக்கிறவங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னா, இந்த ஜாதி தூய்மையை பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு இருக்குது. எந்த வகையிலையாவது இந்த ஜாதி தூய்மை ஒருவேளை பல கலப்புகள் அடையும் போது அதை வந்து பாதுகாக்கணும். நம்ம அதற்காக எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போகலாம், அந்த மனநிலையிலையும் இருக்கிறவங்க தான் இது மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபடுவாங்க. முதல்ல ஒன்று. ரெண்டாவது, சில நேரங்களில் ஒரு ஜாதி பிடிமானம் இருந்தாலுமே கூட இப்படிப்பட்ட குற்ற செயலில் போய் அவங்க ஈடுபடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என் குடும்பத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது, இப்போ அட்வொகேட் மேடம் சொன்ன மாதிரி வந்து அவங்க நல்லா வாழாமல் போயிடுவாங்க, அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்றதெல்லாம் அவங்களோட கவலை கிடையாது. அவங்களோட முதல் கவலை என்னன்னா, நாளைக்கு என் ஜாதியை சேர்ந்தவங்கள நான் எப்படி பார்க்க போகிறேன், இதுதான் அவங்களோட த்ரெட்டே. அப்போ வந்து ஒரு ஆணவ கொலைகள் செய்கிறவங்க வந்து என் பொண்ணு இன்னொரு ஜாதியில் கல்யாணம் பண்ணிட்டா அதனால் செய்கிறது கிடையாது. அதுக்கும் தாண்டி என்னோட சொந்த சாதியில் உள்ளவங்கள நான் எப்படி பார்க்க போகிறேன், அவங்க முகத்தில் நான் எப்படி முழிக்க போகிறேன், அந்த அவமானத்தை எதிர்கொள்ள முடியாமல் தான் ஒரு குழந்தைய கொலை செய்கிற அளவுக்கு போகக்கூடிய மனநிலைக்கு அவங்க வராங்க. நீங்கள் உளவியல்லே பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு மனுஷனுக்கு வந்து அதிகபட்ச துயரத்தை தரக்கூடிய விஷயம் எது அப்படின்னு நிறைய லிஸ்ட் அவுட்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, குழந்தை மரணமாக, அதாவது புத்திர சோகம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சோகம் உளவியலை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த ஜாதி என்ன பண்ணுதுன்னா, அந்த புத்திர சோகத்தையும் தாண்டி ஒரு மோசமான ஒரு மிருகத்தனமான ஒரு மனநிலையை மனிதர்களுக்கு கொடுக்குது. அப்போ இந்த சமூக நோயாக இருக்கக்கூடிய இந்த ஜாதின்றது ஒரு மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய மனித பண்பையே அப்புறமா அகற்றக்கூடிய அளவுக்கு ஒரு வீரியமாக சில சமுதாயங்களில் இருக்குது. அந்த சமுதாயத்தில் தான் இது மாதிரி ஆணவ கொலைகள் மாதிரியான மிக மோசமான சம்பவங்கள் நடக்கிறதா நான் பார்க்குறேன். சிவபாலன் சார், நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு பெற்ற மகளையே
ஒருத்தங்க கொன்னுடுறாங்க, பெற்றோர் கொன்னுடுறாங்க, அப்படியான சம்பவங்கள் சிலதுக்கு நீங்கள் சொல்கிறது பொருந்தும். இது இன்னொருத்தங்க யாரோ பெற்று வளர்த்த ஒரு பையனை தங்களுடைய சகோதரிய காதலிக்கிறாரு அப்படின்றதுக்காக போய் வெற்றி கொள்வது அப்படின்ற மனநிலை ஒரு 23 வயசு பையனுக்கு எப்படி வரும்? இப்போ வந்து ஒரு மத அடிப்படை வாதம் இருக்குது அல்லது ஒரு தீவிரவாத செயல் இருக்குன்னா அதுக்கு வந்து இன்டாக்ட்ரினேஷன் சொல்கிறாங்களே, ஒரு மூளை செலவை செய்து அனுப்புகிறாங்க, இனி இது செஞ்சீங்கன்னா உனக்கு இது கிடைக்கும்னு சொல்லி இதுதான் உலகத்திலேயே புனிதமான செயல்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த கொலையெல்லாம் வந்து சடன் ஒரு உடனடி கோபத்தில், அந்த நேரத்து கோபத்தில் நடக்கிற ஒன்றா, இந்த மாதிரி கொலை செய்ய துணிகிற எண்ணம், கொலை செய்தே ஆகணுன்ற வெறி எங்கேருந்து வருது? ஜாதிய ஆணவ கொலைகளை பொறுத்த வரைக்கும் அது உணர்ச்சி வசப்பட்டு நடக்கக்கூடிய சம்பவங்களாக அதை பார்க்க முடியாது. இது வந்து ஏற்கனவே இந்த எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி நம்மளை சமாதானம் இல்லை, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக தேவையில்ல, நம்ம ஏதாவது ஒரு வகையில் இருந்து நம்மளோட கண்ட்ரோல்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சமாதானம் சொல்லி அந்த ஒரு கொலை செய்யக்கூடிய எண்ணத்தை வந்து அவங்க தள்ளி போட்டுக்கிட்டே வருவாங்க. ஒரு கட்டத்தில் இது எந்த வகையிலையும் இது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, இதுக்கப்புறம் இதில் செய்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா ஏற்கனவே மனசில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆழ்மன அந்த ஒரு கொலை செய்கிறதுக்கான தூண்டுதல் வெளியே வர ஆரம்பிக்குது, போய் கொலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய சம்பவமாக பார்க்கல. ரெண்டாவது என்னன்னா, ஆமாம், அதனால தான் நானுமே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, இளைஞர்களாக இருந்தாலும், என்ன தான் படித்த இளைஞர்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவிகளில் இருந்தாலும், ஒரு குடும்பம் ஒரு ஜாதியை க்ளோரிஃபை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்ததுன்னா அது ஒரு மூளை சலவை கிடையாது. அதுதான் அந்த ஃபேமிலியோட டைனமிக்ஸே அதுதான். இப்படி தான் நம்ம சாப்பிடணும், இவங்களோட தான் பேசணும், இவங்களோட தான் பழகணும், இவங்களோட தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றது குழந்தை பிறந்ததுலேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடியவன் திடீர்னு அதற்கு விலகி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது அதோட எக்ஸ்ட்ரீமான ஒரு மனநிலைக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்க தான் செய்யும். ஓகே, ஒரு நிறைவு பாருங்க. அதாவது மருத்துவர் சொன்ன மாதிரி இந்த மனநிலைங்கிறது வீட்டில் பேசி 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 உருவாக்கப்படுறது. அதே போல் அவர் சொன்ன இந்த உறவினர்கள் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஜாதியில் நான் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன் அப்படிங்கிற கேள்வி எல்லாமே அவங்க மனசுக்குள்ளே உருவாக்கப்படுறது. இதுவும் உண்மைதான். இதில் முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா, எப்படி வந்து நீங்கள் அழகாக ஒரு ஒப்பீடு சொன்னீங்க, தீவிரவாதம், மத தீவிரவாதம், அடிப்படைவாதம், இதுக்கு பலியான ஒருத்தர் ரொம்ப நல்ல மனிதராக இருப்பார், ஒழுக்கமானவராக இருப்பார், ஆனால் தன்னுடைய நம்பிக்கைக்காக கொலை செய்கிறது தப்பு இல்லை. இது வந்து நீங்கள் சனாதன் சன்ஸ்தான் பேரில் நடந்தாலும் அதுதான், மார்க்கத்தின் பேரில் நடந்தாலும் அதுதான். எல்லாருமே ஒரு தத்துவத்தை நம்ப வைக்கப்பட்டு அதை காப்பாற்றுறதுக்காக நீ கொலை பண்ண அது தப்பு இல்லை, உனக்கு பெருமை. அதே போல தான் ஜாதியம். அதை எப்படி வந்து போதை நச்சு ஊட்டப்படுதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரியாக யாரோ ஒருத்தர் சிகரெட் பிடிச்சாலும் அந்த புகை எப்படி பக்கத்தில் இருக்கிறவரை பாதிக்குதோ இது அது மாதிரியான ஒரு இன்டாக்சிகேஷன் தான். இதை வளரும் போது என்ன ஆகுதுன்னா, படிக்கிற மாணவர்கள் மத்தியில் சில நண்பர்கள் வந்து குழந்தைகளை விளையாட்டுகள் மூலம் இணைக்கிறது அப்படி ஒரு முயற்சி எடுத்தாங்க. இது வந்து நகர்ப்புறங்கள் எல்லாம் நடந்தது. ஆனால் கிராமப்புறங்களில் அரசு பள்ளியில் கூட அவங்களால அதை நடத்த முடியல. ஏன்னா 2 டீமாக சேருங்க, அப்படி பிரிங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பசங்களோட சேர மாட்டோம், அல்லது சரி அப்படியே பிரித்தா கூட நானும் அவனும் ஈக்குவலா. இது வந்து 4வது 5வது படிக்கிற பசங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஊர் அமைப்பு, எனக்கு இந்த இடத்துல நம்ம எல்லாருமே கிராமத்தை விரும்புகிறவங்க ரசிக்கிறவங்க, ஆனால் கிராம சீர்திருத்தம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது, தந்தை பெரியார் பேசிய பேச்சு. அந்த புத்தகத்தினுடைய முதல் கருத்தை என்ன இருக்குன்னா, கிராமங்களே இருக்கக்கூடாது, கிராமங்கள் ஒழிக்கப்படணும் அப்படின்னு இருக்கும். அதிர்ச்சியாக இருக்கும் நமக்கு கிராமத்தை பற்றிய ஃபேண்டசி தெரிஞ்சவங்களுக்கு. ஆனால் கிராமங்கள் என்பவை தான் ஜாதிகளை காப்பாற்றும் அமைப்புகளாக இருக்கின்றன. அதனால் நீங்கள் அதை ஒழிக்காமல் அது ஊராகவும் இந்த தெரு அந்த தெரு சேரி காலனி இப்படி தான் இருக்கு. அமெரிக்கா போனாலும் ஜாதி எடுத்துட்டு போறாங்க, நகர்ப்புறத்துக்கு வந்தாலும் சென்னையிலேயே ஒரு ஆணவ படுகொலையே போன ஆண்டு அதுக்கு முந்த ஆண்டு பார்த்தோம். திருவள்ளூர்ல வீடு வாடகைக்கு வீடு பார்க்க போகும்போது முதல்ல எவ்வளவு வாடகைன்னு சொல்ல மாட்டேன், நீங்க என்ன ஜாதின்னு கேட்கிற இடங்களை பார்க்கிறோம். நான் உங்களை கேட்க விரும்புறது, தமிழ் சமூகம் அப்படின்ற ஒன்று
ஒரு படித்த சமூகம், முற்போக்கான சமூகம், நவீனத்தை உள்வாங்கிக் கொள்கிற சமூகம், இப்படி பல விஷயங்களில் நாம் பெருமையாக பேசுகிறோம். ஆமாம். ஒரு இந்த சமூகத்துக்குன்னு சொல்லி ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கலெக்டிவ் கான்சியன்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிற போது ஒரு பதற்றம், ஒரு வருத்தம் அப்படின்றது ஏன் எல்லோருக்கும் வருதா வரலையா, என்ன கலெக்டிவான இது என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இது கலெக்டிவான ரெஸ்பான்ஸ் வராமல் இருக்குது. உண்மையில் அப்படி ஏற்படுதுன்னு நான் நினைக்கல. முதல்ல என்ன ஒரு அதிர்ச்சி ஏற்படுது, ஐயோ அப்படியா, யாரையோ வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு தான் இருக்கும். அடுத்த கேள்வியே வெட்டினவன் யார், செத்தவன் யார், அங்கே போயிடுது கேள்வி. அங்கே எப்படி கலெக்டிவ் கான்ஷியஸ் வர முடியும்? நான் யார் வெட்டுனா நான் ஆதரிக்கலாம், யார் வெட்டுனா நான் எதிர்க்கலாம், செத்தவர் யாராக இருந்தால் நான் போராடலாம், யாராக இருந்தால் சத்தம் போடாமல் போயிடலாம். இந்த கோளாறுகளுக்குள்ளே நம்ம மனசு வந்து மாட்டிக்குது. அப்போ நம்ம கிராமத்தை விட்டு வந்தாலும் அதை மனசில் தூக்கிக்கிட்டு தான் வர்றோம். நகரமாக மாறினாலும் அப்படி தான். இந்த கருத்துக்கள் வரும்போது நீங்கள் உலகம் பூரா இன்றைக்கி வளர்ந்துருக்க நம்ம தமிழ் சமூகத்து இளம் பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜாதியில் வளர்க்கப்படுற ஆண்கள் அப்படி இருக்காங்களா அப்படின்னா இல்லை. அப்போ அந்த பெண்கள் வெளியில் தான் அவங்களுக்கு ஏற்ற துணையை தேடுவாங்க. இது வந்து அந்த ஆணுக்கு வந்து பெரிய ஈகோவை உருவாக்குது. அப்போ எப்படியா அந்த பொண்ணை வந்து கட்டுப்படுத்தணும். அப்போ ஜாதியை வந்து சத்தியம் வாங்குறது. தமிழ்நாட்டிலேயே ஒரு ஜாதி கட்சி அமைப்பில் அந்த தலைவர் குடும்பத்து பெண்கள் ஊராக போய் அங்கே இருக்க ஜாதி பெண்களையெல்லாம் சேர்த்து வச்சு, நீங்கள் கல்லூரிக்கு போனால் கூட நம்ம ஜாதியான்னு தெரிஞ்சுட்டு காதலிக்கலாம், நாங்கள்லாம் காதலுக்கு எதிரி இல்லை, இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதிலே வந்து சொந்த ஜாதி பையன் நம்ம ஜாதி பையனா பார்த்து காதலி. அப்போது நம்ம வந்து இந்த குற்றத்தை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மனநிலை நீங்கள் இது என்ன பெரிய பாதிப்பை உண்டாக்குன்னு சொன்னீங்கன்னா, யார் வெட்டுப்படுறாங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் உலகம் பூரா இதுதான் அந்த நிலைமை அப்படிங்கிறது உருவாக்குற மன பாதிப்பு இருக்கு இல்லையா, அதுலேருந்து மேலே ரொம்ப நாள் ஆகும். கடைசியாக சொன்னால் இதுக்கு வந்து அரசு எடுக்கிற முயற்சிகள், அவர் வழக்கறிஞர் சொன்ன மாதிரி காவல்துறை எல்லாரும் எடுக்கணும். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பாடத்திட்டத்தில் இந்த ஜாதி ஒழிப்பு வீரர்கள், அதுக்காக போராடியவர்கள் எல்லா ஜாதியிலையும் இருக்காங்க. நான் எப்பொழுதுமே இந்த ஜாதியெல்லாம் வெறி பிடிச்ச ஜாதி, இந்த ஜாதியெல்லாம் குற்றம் செய்கிற ஜாதி அப்படி கிடையாது. எல்லா சமூகத்திலும் சீர்திருத்தவாதிகள் பிறந்திருக்காங்க, பல தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றிய பாடங்களை வைக்கணும். அப்போ நீங்கள் ஒரு ஜாதியில் ஒரு அருவாளை தான் நீங்கள் காட்டணும்னு இல்லை, புத்தகத்தை காட்டுறதுக்கும் ஆள் இருக்குது. அவங்கள நம்ம பாடத்திட்டத்தில் வச்சு அந்த குழந்தைகளுக்கு நீ இவரை பின்பற்றியா அப்படிங்கிற கேள்வியை நம்ம உருவாக்கணும். சம்பல்ராஜ் சார், சுருக்கமாக உணர்வு. மிகப்பெரிய ஒரு உழைப்பை வந்து காலங்காலமாக தமிழ் சமூகத்தில் சாதிக்கு எதிராக இங்கே நடந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியகரமாக இங்கே வந்து ஆன்மீக தளத்தில் கூட சாதி ஒழிப்பு வள்ளலார் பேசியிருக்கிறாரு, வைகுண்டசாமி பேசியிருக்கிறாரு. அப்புறம் சமூக நீதி கருத்துக்கள் வந்து இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் எல்லாருமே வந்து அதை பண்ணியிருக்கிறோம். இவ்வளோ பெரிய உழைப்பு செலவழிக்கப்பட்ட ஒரு மண்ணில் இது மாதிரியான கொடூரங்கள் நடைபெறுதுன்னு சொன்னால், நான் முதல்ல சொன்னது போல் இந்த விளைவுகளை பற்றி கவலைப்படுவதற்கு முன்னால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யதார்த்தம் என்ன? இன்றைக்கும் பல்லாயிரக்கணக்கான கோவில்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் வழிபட முடியாத நிலைமை இருக்குது. எல்லா கிராமத்துலேயும் மயானங்கள் தனித்தனியாக தான் இருக்குது. பள்ளிக்கூடங்கள்லேயும் தனியாக அமர வைப்பதாக நிறைய பள்ளிக்கூடம் குறித்த ஆய்வுகள் நமக்கு தெரிகிறது. ஊராட்சி மன்ற தலைவர்கள் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அரசு அல்ல, தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இருக்குது, நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு சொன்னால் இந்த இடத்தில் சாதியை பற்றி ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை நம்முடைய மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு பலம் கொண்டு நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்குது. சாதினா என்ன, அது எவ்வளவு பெரிய அராஜகத்தை இந்த மண்ணில் பண்ணியிருக்கு. அவர் மருத்துவர் சொன்னதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அது ஒரு குடும்பம் மட்டுமல்ல, சாதி என்பது ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இருக்குது. அது எல்லா குடும்பங்களையும் உள்ளடக்கிய, குடும்பங்களை கட்டுப்படுத்துகிற நிறுவனமாக சாதி இருக்குது. அப்போ அந்த நிறுவனத்தை பற்றி ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை, அது ஏற்படுத்தியிருக்கிற பாதிப்பையெல்லாம் தமிழ் மக்கள் மத்தியில் எல்லோருமாக இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதாக நான் கருதுகிறேன். ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன். மாற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது அதனுடைய எண்ணிக்கை நமக்கு இன்றைக்கி பெருசாக இல்லாமல் இருக்கலாம், அதே நேரத்தில் வெளியில் தெரியாமல் இருக்கலாம். இப்போ சமீபத்தில் பல படித்த பெற்றோர் ஜாதி மறுப்பு திருமணத்தை அவங்களே பத்திரிக்கை அடித்து சிறப்பாக நடத்துகிறதெல்லாம் நடக்குது. ஒன்று.
ரெண்டாவது பெரியார் சுயமரியாதை திருமண நிலையம். ஒரு ஆண்டுக்கு 1500 திருமணங்கள் நடந்தால் 1200 திருமணங்கள் சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்குது. இதெல்லாம் தான் நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய செய்திகள். அதுவும் சமூகத்தில் நடக்குதுங்கிறத நம்ம நினைவு வச்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம பொறுத்த வரைக்கும் அம்பேத்கரும் பெரியாரும் சொன்னது தான், இந்த தீண்டாமையை காட்டிலும் கொடியது பெண்ணடிமைத்தனம். பெண் விடுதலை என்பதை இன்னும் ஆக்கப்பூர்வமாக நம்ம கொண்டு போய் கொண்டிருக்கு. பெண் தான் விரும்புகிற ஒருத்தனை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடி அட்ராசிட்டி தாங்கவே முடியாது ஒன்று. அந்த உணர்வை நான் முதல்ல நாம் யாரெல்லாம் இன்றைக்கு பேசுகிறோமோ அவர்கள் நடைமுறையில் அதை கொண்டு வரதுக்காக சொன்னோம். சொன்ன மாதிரி உண்மையிலே பல பேர் செஞ்சுருக்காங்க, போகிறாங்க, செய்கிறாங்க. அது குறைவாக இருக்கிறது. பாடத்திட்டத்தில் முதல்ல கல்விகளில் நிலையங்களில் இவைகளை கொஞ்சம் முழுமையாக கொண்டு போகிற நிறைவேற்றணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்காங்க. நன்றி நன்றி நன்றி, எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.